பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் பிஐடி என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்ற வார்த்தையை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். அன்பானவர்களே, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி அடுத்த வசனத்திலே உடனடியாக அந்த பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்கிறது என்று படிக்கும் பொழுது, தேவன் படைத்த பூமி எதற்காக ஒழுங்கின்மையாக வெறுமையாக இருக்க வேண்டும் என்று தோன்றுகிற ஒரு இயல்பான காரியம்தான். இதை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 2 காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது கேப் தியரி என்று சொல்வார்கள். முதல் வசனத்திற்கும் 2ஆம் வசனத்திற்கும் 2000 வருஷம் கேப், இடைவெளி இருக்கிறது என்று சொல்லி ஒரு தியரி சொல்லுகிறது. அதை பற்றி நான் பேச வரவில்லை. தியரி இஸ் தியரி. இரண்டாவதாக எபிரேய மூல பாஷையிலிருந்து நாம் இதை தெரிந்து கொள்ளலாம். ஒழுங்கின்மையும் வெறுமையும் என்ற இந்த வார்த்தைகளுக்கு தோஹு வா போஹு என்ற வார்த்தை உபயோகித்திருக்கிறார்கள். இதனுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தோஹு என்று சொன்னால் ஆங்கிலத்தில் ஃபார்ம்லெஸ். ஃபார்ம்லெஸ் என்று சொன்னால் இட்ஸ் நாட் ஃபார்ம்ட் எட், இன்னும் முழுமையாக்கப்படவில்லை என்றுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணத்தோடு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு வீடை கட்டிவிட்டு ஆனால் இன்னும் அதற்கு கதவுகள் வைக்கப்படவில்லை, ஜன்னல்கள் வைக்கப்படவில்லை, இன்னும் வயரிங், பிளம்பிங், பெயிண்டிங் எதுவும் செய்யப்படவில்லை என்று சொன்னால் இன்னும் அது முழுமையாக்கப்படவில்லை. வீடு இருக்கிறது, ஆனால் இன்னும் அது முழுமையாக்கப்படவில்லை. அந்த அர்த்தத்தை தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது. இரண்டாவது வார்த்தை போஹு என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் வாய்ட். வாய்ட் என்று சொன்னால் அது காலியாக, வெறுமையாக இருக்கிறது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வீட்டுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் வீடு கட்டிவிட்டு அப்படியே செல்ல மாட்டோம். அதற்கான எல்லா காரியங்களும் செய்துவிட்டு தான் செல்வோம். அதை ஒரு சில வஸ்துக்களால, பொருட்களால நிரப்பி விட்டு தான் நாம் செல்வோம். உதாரணத்துக்கு ஃபேன், லைட், பாத்திரங்கள், இன்னும் அநேக பொருட்களால நிரப்பி விட்டு அதற்கு பிறகுதான் அந்த வீட்டிலே நாம் வாழ முடியும். அதுதான் போகு என்ற வார்த்தைக்கு அர்த்தமாய் இருக்கிறது. அப்பொழுது நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். முதல் வசனத்திலே தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்கி விட்டார், ஆனால் அது இன்னும் முழுமையாய் உருவாக்கப்படவில்லை. அதிலே இன்னும் சில வஸ்துக்களால நிரப்பப்படவில்லை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த 6 நாளுடைய தேவனுடைய சிருஷ்டிப்பை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், முதல் 2.5 நாள் தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அதை உருவாக்குகிறார், அதை ஸ்திரப்படுத்துகிறார், அதை ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வருகிறார். அடுத்தது 2.5 நாளுக்கு பிறகு நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் பூமியை நிரப்புகிறார். செடிகளால், மரங்களால் தேவன் பூமியை நிரப்புகிறார். 4ஆம் நாள் என்ன செய்கிறார்? வானத்தை நிரப்புகிறார், சூரிய சந்திர நட்சத்திரங்களால். 5வது நாள் என்ன செய்கிறார்? சமுத்திரத்தை நிரப்புகிறார். 6வது நாள் என்ன செய்கிறார்? பூமியை ஜீவராசிகளால் நிரப்பி மனிதனையும் சிருஷ்டிக்கிறார். பிரியமானவர்களே, முதல் 2.5 நாள் என்ன செய்கிறார்? இதை உருவாக்குகிறார். பிறகு இருக்கிற நாட்கள் எல்லாம் தேவன் அதை நிரப்புகிறார். இது எப்பொழுது முழுமையாக்கப்படுகிறது என்று சொன்னால் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே தான் நீங்கள் இப்படி வாசிக்க முடியும். இவ்விதமாய் வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. பிரியமானவர்களே, முதல் வசனத்திலே பூமியை உண்டாக்கி இருக்கிறார், ஆனால் இன்னும் அநேக காரியங்கள் அங்கு நடைபெற வேண்டும். இன்னும் அதை நிரப்புகிற வேலை இருக்கிறது. எல்லாம் முடித்த பிறகு 2ஆம் அதிகாரத்திலே தான் தேவன் சொல்லுகிறார், எல்லாம் முடிந்தது. இப்பொழுதுதான் everything was complete. பிரியமானவர்களே, நாம் புரிந்து கொள்வோம், தேவன் உண்டாக்கின பூமி ஒழுங்கின்மை என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. அது இன்னும் முழுமையாக்கப்படவில்லை. அது இன்னும் மனிதனுக்கு ஏற்றபடி மனிதன் வாழ்வதற்காக அது முழுமையாக்கப்படவில்லை. அதை எல்லாவற்றையும் தான் அந்த 6 நாட்கள் தேவன் உண்டாக்கி இருக்கிறார். பிரியமானவர்களே, வேதத்தை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது, வேதத்தை நாம் ஆழமாய் தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் அதிலே இருக்கிற உண்மையான அர்த்தங்கள் நமக்கு புரியும். இல்லாவிட்டால் நாம் வேதத்தையும் தேவனையுமே அநேக நேரங்களிலே சந்தேகப்பட்டு கொண்டிருப்போம். இன்றைய தினம் ஒழுங்கின்மையும் வெறுமையும் என்ற வார்த்தையை குறித்து நாம் தெரிந்து கொண்டோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.